என்ன பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 3.21 கொஷின் பாருங்கள் எக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஎக்ஸ் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் 0 இன் மூலங்கள் இசைத்தொடர் முறையில் உள்ளன எனில் 9pqr ஈக்குவல் 27r ஸ்கொயர் ப்ளஸ் 2 கியூப் என நிரூபிக்க. இங்கே வந்து p, q, r வந்து நாட் ஈக்குவல் 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதாவது நமக்கு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இது வந்து இசைத்தொடர் முறையில் இருக்குது அப்படின்னு வச்சு அதுக்கான ஆன்சர் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போது இசைத்தொடர் முறையில் இருக்குதுன்னு எனக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இதனுடைய தலைகீழ் கூட்டுத்தொடர் இருக்குது பார்த்தீங்களா? அதை மாற்றி கண்டுபிடிக்க போகிறது தான். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ கொடுத்துருக்க சமன்பாடம் எடுத்து எழுதியாச்சு. இதை வந்து இசைத்தொடர் முறையில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது இதனுடைய தலைகீழ் மூலங்கள் எடுத்து எழுத போகிறோங்க. சரிங்களா? இதனுடைய தலைகீழ் மூலங்கள் தேவைன்னா எழுதிக்கோங்க, எல்லாம் ஆப்ஷனல் தான், விட்டுருங்க. இதனுடைய தலைகீழ் மூலங்கள் அப்படின்னும் போது கிளத்துக்கு ஒன்றுக்கிறது அர்த்தம். தலைகீழ்னும் போது அப்படி மாறி வரும். சரிங்களா? இப்போ மாறிலிக்கு வராது. இந்த கியூப் மூலங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ 1/x³ ப்ளஸ் 1/p × x² ப்ளஸ் 1/q × x ப்ளஸ் r ஈக்குவல் 0. சரிங்களா? இப்போ எடுத்து எழுதியாச்சு. இப்போது இந்த p வந்து இப்போ இங்கே p × x qx இருக்குது பார்த்தீங்களா? இந்த மெத்தடில் எடுத்து எழுதிவிங்க. பட் இப்படி வராது. ஏன்னா இது கூட இருக்கிற கெழு பார்த்திங்கன்னா பெருக்கல்ல தான் வரும். அப்போது அது எப்படி எழுதணும்? 1/x³ ப்ளஸ் p × 1/x² q × x ப்ளஸ் r ஈக்குவல் 0. ஏன்னா மூலங்களுக்கு மட்டும்தான் தலைகீழ் எடுக்கிறோம். பக்கம் இருக்கிற கெழுக்கு கிடையாது. இதோட கெழு இத்தனையாக மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இன்னும் மூலத்துக்கு மட்டும் எடுக்க போகிறோம். இப்போ பெருக்கல் இருக்கிறதுனால பெருக்கல் ஆக்டின் எழுதிக்கலாம். 1/x³ ப்ளஸ் p/x² ப்ளஸ் q/x ப்ளஸ் r ஈக்குவல் 0 அப்படின்னு வருங்களா? இப்போது கீழே வந்து காமனாக நமக்கு x³ தான் பெருசாக இருக்குது. இப்போ இந்த வெளி கீழே வரணும். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே மேலே வந்து எக்ஸால் பெருக்குன்னா x³ வந்துடும். x² பெருக்கும் போது இங்கே கீழே x³ கிடைக்கும். இங்கே x³ பெருக்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா தனித்தனி டேர்மாக எடுத்து பெருக்கும் போது ஸ்டெப்ஸ் நிறைய வரும், டைம் வேஸ்ட்டு. நீங்கள் இல்லை உங்களுக்கு அப்படி ஈஸியாக இருக்காங்க அப்படியும் போடலாம். ஓகேங்களா? இப்போ 1/x³ ஈஸியாக இருக்கும். p/x² மேலே கீழே எக்ஸால் பெருக்குன்னா x³ வந்துடும் ப்ளஸ் q/x. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா x² மேலே கீழே பெருக்கணும் ப்ளஸ் r இன்ட்டு இங்கே x³ மேலே கீழே பெருக்கணும் ஈக்குவல் 0. சரிங்களா? இப்போ பெருக்கும்போது 1/x³ எப்படி இருக்கும்? பெருக்குன்னா p × x/x² × x³ ப்ளஸ் q × x² qx², x × x² x³ r × x³ rx³ ஈக்குவல் 0. சரிங்களா? 0க்கு வந்து நீங்கள் வகுத்தாலும் பெருக்கினாலும் 0 தான் கிடைக்கும். அப்படி போட்டுக்கலாம். இப்போது அடிமனை ஒன்றாக்கிறதுனால அடுக்க வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் p × x ப்ளஸ் q × x² ப்ளஸ் r × x³ டிவைட் பை x³ ஈக்குவல் 0. இப்போ வகுத்தில் இருக்கிற x³ இந்த பக்கம் போகும்போது ஈக்குவல் கன்ஃபார்ம் போகும்போது பெருக்கல்ல போகும். இப்போ 0 × x³ அப்படின்னு வரும். 0வோட எது பெருக்கினாலுமே 0 தான். 1 ப்ளஸ் p × x ப்ளஸ் qx² ப்ளஸ் rx³ ஈக்குவல் 0 × x³ அப்படின்னு வரும். 1 ப்ளஸ் p × x ப்ளஸ் q × x² ப்ளஸ் r × x³ ஈக்குவல் 0. சரிங்களா? இப்போ இது ஆர்டர் ஃபார்மில் எடுத்து எழுதிக்கலாம். q² x மாறிலி எழுதுவோம்னா r x³ ப்ளஸ் qx² ப்ளஸ் p × x ப்ளஸ் 1 ஈக்குவல் 0. இதை வந்து சமன்பாடு 1 எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த 1 பார்த்திங்கன்னா கூட்டுத்தொடர் முறையில் இருக்கிறதுனால நம்ம அதுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணி எடுத்து எழுதுவோம். சரிங்களா? பாருங்கள், சமன்பாடு 1 பார்த்திங்கன்னா அதோட மூலங்கள் சமன்பாடு 1 மூலங்கள் கூட்டுத்தொடர் முறையில் இருக்கிறதுனால கூட்டுத்தொடர் முறையில்
உள்ளதான். அதுக்கான ஃபார்முலா என்ன? a மைனஸ் டி கமா a ப்ளஸ் டி. இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே வேட்னான் சூத்திரம் படி பார்த்திங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் டி ஆல்ஃபா ப்ளஸ் டி இதில் சப்ஸ்டியூட் பண்ணி மாற்ற போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு அனுப்பிக்க போகிறது மூலங்களோட கூடுதல், மூலங்களின் கூடுதல் பண்ணு. ஆல்ஃபா மைனஸ் டி ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் டி ஈக்குவல். இப்போ இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் கியூப் இருக்குது. அப்போ மேலே வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரின் கிலோ, சரிங்களா, டிவைட் பை எக்ஸ் கியூபோடைய கிலோ. இந்த சம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னே போட்டு எடுத்துக்கிற சம் மாடல் மாதிரியே இருக்கும், பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். சரிங்களா? இப்போது ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒரு ஆல்ஃபா 2 3. இப்போ கூட்டில் இருக்கிறதுனால 3 ஆல்ஃபான்னு எழுதணும். ஆல்ஃபா கியூப் வராது. மைனஸ் எக்ஸ் கியூபோட கிலோ பார்த்திங்கன்னா கியூ. அப்போ கியூ டிவைட் பை எக்ஸ் கியூபோடைய கிலோ ஆர் போட்டுக்குவோம். நமக்கு ஆல்ஃபா மட்டும்தான் வேணும். அப்போது ஆல்ஃபா மட்டும் வச்சுட்டு இந்த 3 பெருக்கல் இருக்குது, ஈக்குவல் இங்கே வரும்போது வகுத்தில் வரும். இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் மைனஸ் கியூ டிவைட் பை 3r. இது வந்து ஆல்ஃபாவுக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ. சரிங்களா? இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆல்ஃபான்றது வந்து ஒரு மூலம், ஏன்னா அது ஆப்ஷன் நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் ஆல்ஃபாவோட மதிப்பு பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சோம்ல முன்னே ஒரு சமன்பாடு 1ன்ட்டு, ஆல்ஃபாவோட மதிப்பை 1ல் பிரதியிடணும். சரிங்களா? பிரதியிடும் போது 1 நம்ம கண்டுபிடிச்சோம் ஆர்எக்ஸ் கியூப் ப்ளஸ் கியூஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்டி எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் 0. இதை நான் கண்டுபிடிச்ச சமன்பாடு. இதில் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா வந்து இந்த இடத்துல பிரதியிட போகிறோம். அதுக்கு சைடில் எடுத்துக்க தேவையான இது வந்து ஆப்ஷனல் தான், கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுன்றதுக்காக மாற்ற போகிறோம். எக்ஸுன்ற தவளை வந்து ஆல்ஃபா அப்படியே கன்வெர்ட் பண்ணி அதுக்கான மதிப்பை இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? நான் கண்டுபிடிச்ச பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவை அப்ளை பண்ணும்போது ஆர் இன்ட்டு மைனஸ் கியூ டிவைட் பை 3r. இங்கே வர கியூ அப்படி போட்டுக்கலாம். ப்ளஸ் கியூ இன்ட்டு எக்ஸ்ன்ற மைனஸ் கியூ டிவைட் பை 3r ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ்னோட வேல்யூ மைனஸ் கியூ டிவைட் பை 3r ப்ளஸ் 1 ஈக்குவல் 0. சரிங்களா? இப்போ எழுதியாச்சு. இப்போ இதை ஸ்கியூப் பண்ணு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்கியூப் வந்து 2த்துக்கு சொன்னோம். அப்போது மைனஸ் கியூ ஹோல் கியூப் வருமா? மைனஸ் கியூ ஹோல் கியூப் டிவைட் பை 3r ஹோல் கியூப் அப்படின்னு வரும்போது இப்போ கியூ வந்து 3 தடவை போடணும். மைனஸ் கியூ இன்ட்டு மைனஸ் கியூ இன்ட்டு மைனஸ் கியூ இன்ட்டு மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூ இன்ட்டு மைனஸ் கியூ கியூப்னு வரும். சரிங்களா? இப்போ மைனஸ் கியூப் டிவைட் பை இப்போது 3r ஹோல் கியூப்னு வருமா பிரித்து எழுதும் போது, அப்போ அந்த கியூப் வந்து 3க்கு சொந்தம் 6க்கு சொந்தம். 3 வந்து 3 டைம் போடும்போது 3 9 9 இன்ட்டு 3 27 ஆர் கியூப் அப்படியே வரும். அப்போ 27 ஆர் கியூப். சரிங்களா? அடுத்து ப்ளஸ் கியூ அப்படி போட்டுக்கலாம். இப்போ இந்த கியூ இந்த மைனஸ் கியூ டிவைட் பை 3r இந்த ஸ்கொயர் வந்து 2த்துக்கு சொந்தம். அப்போது எடுத்து எழுதும் போது மைனஸ் கியூ ஸ்கொயர் டிவைட் பை 3r ஸ்கொயர்னு வரும். இங்கே கண்டுபிடிச்சி மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ ஸ்கொயர் இதை அப்ளை பண்ணிக்கலாம். 3r பெருக்கும்போது இந்த ஸ்கொயர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா 3 ஸ்கொயர் இன்ட்டு 6 ஸ்கொயர்னு வரும். 3 இன்ட்டு 3 9 ஆர் ஸ்கொயர்னும் போது அது அப்படியே வரும். ப்ளஸ் பி இன்ட்டு மைனஸ் கியூ டிவைட் பை 3r அப்படி கிட்ட வரும். ப்ளஸ் 1 ஈக்குவல் 0. இப்போது இந்த ஆர் பெருக்கல் இருக்குது, கியூ பெருக்கல் இருக்குது, பி பெருக்கல் இருக்குது. அப்போ எடுத்து எழுதிக்கலாம் உள்ள. மைனஸ் கியூ இன்ட்டு ஆர் டிவைட் பை 27 ஆர் கியூ ப்ளஸ் கியூ இருக்குது, இங்கே கியூ ஸ்கொயர் இருக்குது, இங்கே 1 இருக்குது. பெருக்கும் போது கியூ டிவைட் பை 9 ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பி கியூ டிவைட் பை 3r ப்ளஸ் 1 ஈக்குவல் 0. இப்போ 27 ஆர் கியூப் இருக்குது, இங்கேயும் 27 கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணும்? 9 கூட மேலேயும் கீழேயும் 3rஆல் பெருக்கும் போது 27 ஆர் கியூப் வந்துடுமா? இப்போ இங்கே அதே போல் மேலேயும் கீழேயும் 9 ஆர் ஸ்கொயரால் பெருக்கும் போது 27 ஆர் கியூப் வந்துடுமா? மேலேயும் கீழே 26 கியூபால்
பெருக்க போகிறோம். சரிங்களா? வாங்க. அப்போது பெருக்கும்போது ஃபஸ்ட்டு மைனஸ் க்யூ க்யூப் இன்ட்டு ஆர் டிவைட் பை 27 ஆர் க்யூப் ப்ளஸ் அடுத்து பாருங்க க்யூஸ் க்யூப் டிவைட் பை 9 ஆர் ஸ்கொயர் மேலேயும் கீழேயும் 3r பெருக்க போகிறோம். அதே போல் இருந்தால் பார்த்தீங்கன்னா சரி மைனஸ் பி இன்ட்டு க்யூ டிவைட் பை 3r மேலேயும் கீழேயும் 9r ஸ்கொயரால் பெருக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு மேலேயும் கீழே 27r ஸ்கொயரால் பெருக்க போகிறோம் ஈக்குவல் 0. சரிங்களா? அப்போ இருக்கும்போது இந்த டைம் அப்படி வரும் மைனஸ் க்யூப் பவர் க்யூப் இன்ட்டு ஆர் டிவைட் பை 27 ஆர் க்யூப் ப்ளஸ் பெருக்கும்போது 3r க்யூப் வரும் டிவைட் பை 9 இன்ட்டு 3 27 ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஆர் க்யூப் மைனஸ் பி இன்ட்டு க்யூ 9r ஸ்கொயர் டிவைட் பை பெருக்கும்போது 3 இன்ட்டு 9 27 ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஆர் க்யூப் ப்ளஸ் பெருக்கும்போது அப்படி வரும் 27 ஆர் க்யூப் டிவைட் பை 27 ஆர் க்யூப் ஈக்குவல் 0. சரிங்களா? இப்போ அடிமான ஒன்றா இருக்கிறதுனால அடுக்க வந்து ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது மைனஸ் க்யூப் இன்ட்டு ஆர் ப்ளஸ் 3r க்யூப் மைனஸ் பி க்யூ 9r ஸ்கொயர் ப்ளஸ் 27 ஆர் பாருங்கள் எழுதியாச்சு. கீழே 27 ஆர் க்யூப் ஈக்குவல் 0. இந்த வகுத்தில் இருக்கிறது போது பெருக்கல்ல வரும். 0 பெருக்கலாமே 0 தான். அப்போ இந்த டைம் 0 ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அப்போ என்ன வரும் மைனஸ் க்யூப் ஆர் ப்ளஸ் 3r க்யூப் மைனஸ் பி க்யூ 9r ஸ்கொயர் ப்ளஸ் 27r க்யூப் ஈக்குவல் 0 அப்படின்னு வருமா? இப்போது இந்த இடத்துல பாருங்கள் ஏன்னா கேன்சல் பண்ண முடியுமான்னா இங்கே மைனஸ் க்யூப் ஆர் இருக்கும்போது ஒன்றுக்கு தான் அர்த்தம். இங்கே 3r க்யூப் இருக்குது. அப்போ இதுலேருந்து 1 போகுமா? போனால் 2r க்யூப் மைனஸ் பி க்யூ 9r ஸ்கொயர் ப்ளஸ் 27r க்யூப் ஈக்குவல் 0 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது என்ன சுருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 3லேயே பாருங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா ஆரை வந்து வெளியே எடுக்கலாம். இப்போ 6 வெளியே எடுத்துட்டோம்னா உள்ள 2 க்யூப் மைனஸ் பாருங்கள் 9 ஒரு ஆறு வெளியே எடுத்துட்டோம் ஒரு ஆறு உள்ளே இருக்குது ஆர் பி க்யூன்னு வரும் ப்ளஸ் 27r ஸ்கொயர் ஈக்குவல் 0. இப்போ இங்கே பெருக்கல் இருக்கிற ஆர் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது 0 டிவைட் பை ஆர்னு வரும். 0வோட பெருக்கல் வகுத்தல் 0 தான். அப்போது 0 வந்துச்சுன்னா இந்த டேர்ம் மட்டும் கிடைக்கும் 2 க்யூப் மைனஸ் 9r பி க்யூ ப்ளஸ் 27r ஸ்கொயர். இங்கே மைனஸ் இருக்கிற டேர்ம் வந்து ஈக்குவலுக்கு தான் வரும் ப்ளஸில் வரும். அப்போ 2 க்யூப் ப்ளஸ் 27r ஸ்கொயர் ப்ளஸ் 9r பி க்யூ. ஸோ நம்ம கொடுத்துருக்க ஆன்சரை சால்வ் பண்ணியாச்சு. பிளாக்கில் கொடுத்து பிக்சல் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆர் நீங்கள் இப்படி இங்கே ரிமூவ் பண்ணலாம். இல்லை மேலே இந்த ஸ்டெப்பில் நீங்கள் கேன்சல் பண்ணுறதுனா கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.